ஹார்ன் அடிச்சுக்கிட்டு. டே சங்கிலி, டே யார ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கிறது? என்னடா இவ எங்க இங்க வந்தா? ஐயோ இவள. ஏய் நிறுத்துடி, நீ எதுக்குடி இங்க வந்த? எங்க அம்மா இங்க உள்ள பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பா, போய் பாரு. இங்க பாரு, நான் செம்ம கவுண்ட்ல இருக்கேன், தேவையில்லாம பேசாத. எங்க அம்மா இங்க வந்தாங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லு. கேட் வரைக்கும் வந்தாங்க, அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஏன் இங்கே வந்தாங்கன்னு தெரில, எங்கே போனாங்கன்னு தெரில. நீ வந்து இங்கே எங்களை மாட்டிக்கிட்டு இருக்க. அம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்களா? அக்கா, என்னம்மா என்னாச்சு? ஏரிக்குள்ள ஒரு பொம்பளை விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சுமா. யார் என்னன்னே தெரியல, ஊர்க்காரங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க சக்தி. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல சக்தி. நீ அசோக் அண்ணா கூட போனதுக்கு அப்புறம் அம்மா அதை பத்தி யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்னடா சொல்லு. நான் தான் செத்து போயிட்டேன். அப்படியெல்லாம் பேசாத. நெருப்புன்னா வாய் சுற்றுமா? ஏன் மனசு சுடுமா? ஏன் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம இங்க வந்த? அவங்க வீட்டுக்கு போயிருந்தியா? சொல்லுமா, அவங்க வீட்டுக்கு போயிருந்தியா? அவங்க வீட்டுக்கு போகணும்னு தான் போனேன். ஆனா என் பொண்ணு சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. அதனால அந்த வாசப்படிய
நான் தாண்டவே இல்லை. பேசக்கூடாது. போகாம எப்படிம்மா? வாழ்ந்துகிட்டேவா இருக்க முடியும்? சாகாம இருக்கிறதுக்கு நான் என்ன காத்தா இல்ல வானமா? அம்மா, நீ எப்பவும் எங்களை விட்டு போக கூடாது. இது இந்த சக்தியோட ஆர்டர். சரிம்மா, நீ பெரிய என்னமோ ஆகணும்னு சொன்னியே. கலெக்டர். ஆ, கலெக்டர் நீ சொல்லி நான் தட்டுவேனா? சரி வா, வீட்ல 2 பேரும் நீ எங்கன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. வா போலாம். அவங்க மட்டும் தான் பயந்தாங்களா? நீ மட்டும் என்ன? அதான் பார்த்தேனே. எனக்கு ஒண்ணு பிடிக்கும். போதுமா? சரி வா போலாம். ஆமா, அப்படிதான் சொன்னா. ஒரு நிமிஷம். இது வெற்றியோட புல்லட் ஆச்சே. கோதண்டம். அம்மா, அது வெற்றியோட வண்டி தானே? அப்படிதாம்மா தோணுது. ஆனா வேற ஏதோ ஒரு பொண்ணு ஓட்டிட்டு போறாளே. இந்த பக்கம் தானே வந்தா, ஆளக்கானும். அம்மா என்ன ஃபோன் பண்றாங்க? சாப்பிட்டாச்சான்னு கேட்கறதுக்கா இருக்கும். ஒருவேளை பைக் எங்கன்னு கேட்டா? வாய வச்சுட்டான், நாசமா போச்சு. அடிங்க, பைக்கை பத்தி அம்மா என்ன கேட்க போறாங்க? முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணி பேசுனா. டேய் வெற்றி. அம்மா, உன் புல்லட் எங்க? ஏமா? இங்க ஒரு பொண்ணு உன் பைக்கை ஓட்டிட்டு போன மாதிரி இருந்துச்சு. பொண்ணா? ஐயோ, எங்களை விட்டுருப்பா சாமி. என்னம்மா நீ? ஏதோ ஒரு பொண்ணு என் புல்லட்டை ஏமா எடுத்துட்டு போனோம்? அது வேற ஏதாச்சும் புல்லட்டா இருக்குமா? டேய், உன் புல்லட் எனக்கு தெரியாதா? நான் இப்ப கார்ல அந்த பொண்ணு பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன். அவளை நிப்பாட்டிட்டு 2 நிமிஷத்துல போன் பண்றேன். ஜோலி முடிஞ்சு. அங்க என்னடா சத்தம்? ஒரு சத்தமும் இல்லம்மா. டேய் சும்மா இருந்தா. அம்மா, நீ எதுக்குமா எவ பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்க? இந்த மாதிரி புல்லட்லாம் ஊர்ல 1000 பேர் வச்சிருப்பாங்கம்மா. என் புல்லட் இதோ என் கண்ணு முன்னாடியே தான்மா நிக்குது. அம்மா, ஒரு நிமிஷம் இரு. டேய், புல்லட் மாதிரி சவுண்ட் விடுவியா? ஒழுங்கா விடு. பண்றோம், ஒழுங்கா பண்றோம். அம்மா கேட்டியா? புல்லட் சத்தம் ஏண்டா இவ்ளோ கேவலமா இருக்கு? அம்மா, அது ஒண்ணும் இல்ல. புல்லட்ட கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதனாலதான். நீ வேற எந்த வண்டி பின்னாடி போயிட்டு இருக்காதம்மா. என் வண்டி என்கிட்ட தான் இருக்கு. சரிப்பா. அண்ணா, ஒரு பொய் சொன்னா அது அதோட நிக்காதுன்னு செத்து போன எங்க ஆச்சி சொன்னது இப்ப கரெக்டா ஆயிருச்சுண்ணே.
நீ ரெண்டாவது பையன் சொல்லிட்டன. ஐயோ ஆச்சி. போனே எடுக்க மாட்டேங்கிறாடி. அழாதக்கா, வண்டி ஓட்டிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவ வண்டி தான் இங்க இருக்கேடி. ஆமால, அம்மா எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஒண்ணுமே தெரியலடி. அக்கா அங்கெல்லாம் எதுக்குமா போன நீ? கோயிலுக்கு தாண்டா போனேன். அப்படியே ஏதோ ஒரு ஞாபகத்துல சும்மா நடந்து போய்கிட்டே இருந்தேன். அந்த இடம் அமைதியாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அம்மா, நீ அந்த வீட்டுக்கு போலல? இல்லம்மா, போலமா, நான் போலமா. அக்கா, என்னடி? யாரோட வண்டிக்கா இது? செம்மையா இருக்கு. நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரவா? ஐயோ, இது வேற இருக்கா? நான் சுத்தமா மறந்து போயிட்டேனே. நான் அப்பவே கேட்டேனடி, நீ முதல்ல வண்டியில ஏறு, நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்ன. யாரு வண்டிடி இது? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏய், என்னக்கா சொல்ற? அது என்னன்னா, அவசரத்துல கையில கிடைச்ச வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். நோ டென்ஷன். இதை யார்கிட்ட சேர்க்கணுமோ அவங்க கிட்ட சேர்த்துடுறேன். முதல்ல அதை செய்யடி. திருடிட்டு வந்துட்டேன்னு நினைச்சிட போறாங்க. சரிம்மா. சரி ஆனதாச்சு, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல கால் எட்டுதான்னு பாரு. இறங்குமா, வாமா. இறங்குடி. வா துர்கா. இவ மட்டும் பெரிய உயரமா? அவ உயரமோ குள்ளமோ இப்படி நில்லு. ஏய், யாருதுடி இந்த வண்டி? எப்படி கொண்டு போய் சேர்க்க போற? அதுக்கும் ஒரு பிளான் இருக்குமா. எதையோ பண்ணு. முதல்ல போய் வண்டியை விட்டுட்டு வா. வண்டி கிடைச்சிருச்சுன்னு ஊர் சுத்தாத, வீட்டுக்கு சீக்கிரம் வா. எல்லாம் எனக்கு தெரியும், போடி. பார்த்து சீக்கிரமா அவளுக்கு வந்து மட்டும் சப்போர்ட் பண்ணு. இனிமே சொல்லாம போகாத. போக மாட்டேமா. அடடா, என்ன ஆச்சரியம் இது! சம்பந்தி அம்மாவும் நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க. சந்தோஷமான செய்தி கேட்டதும் என்னால ஒரு நொடி கூட அங்க இருக்க முடியல. அதான் நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். இப்படி ஒரு சூழ்நிலை இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மா, வந்தவங்களை நிக்க வச்சு பேசினா என்ன அர்த்தம்? அத்தை, மாமா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி? என்ன இப்படி கேக்குறீங்க? அவங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். காவியா, இவளை கூட்டிட்டு போய் அடுப்படை எங்க இருக்குன்னு காட்டுமா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு.
என்னம்மா? நம்ம வீட்ல கல்யாண வயசுல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எல்லாரும் இப்படிதாண்டா சொல்லுவாங்க. ஆனா உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வை, அத பார்க்கவே உனக்கு நேரம் சரியா இருக்கும். இதுல உன் தங்கச்சிக்கு எப்படி நீ கல்யாணம் பண்ணி வைப்ப? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அதுவும் எல்லாரும் வந்திருக்கிற நேரத்துல இப்படி பேசுறியம்மா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? கருவை கலைக்க சொல்லிடு. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சரண்யா? இப்படியே போனா உன்னை நான் சுத்தமா மறந்துடுவேணும்னு பயமா இருக்கு. கருவை கலைக்க சொல்லிடு. அது எப்படிங்க டக்குன்னு அப்படி சொல்லிட்டீங்க? உழைச்சி சாப்பிடுறவங்களும் பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்களும் ஒண்ணா? அண்ணி, உங்க பேச்சு தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகுது. நீங்க செய்யறது நியாயமான தொழில்னா உங்களுக்கு எதுக்குமா கோவம் வருது? செய்யறது தப்பு தண்டா, இதுல ரோசம் வேற. எவன் சொன்னா நாங்க பண்றது தப்புன்னு? வெச்சு என்னன்னா நீ நம்ம அம்மா முன்னாடி ஒருத்தன் குரலை வசதி பேசிட்டு இருக்கா, பாத்துட்டு சும்மா நிக்கிற? ஏய், என் பையன் அவன் இவன்னு சொன்ன அப்புறம் நல்லா இருக்காது. அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். எங்க அம்மாவை ஏன் சும்மா இருங்கன்னு சொல்றீங்க? உங்க அம்மாவும் காவியாவும் தான் இங்க பிரச்சனை பண்றது. அவங்கள சொல்லுங்க. அப்பா, இந்த தர்தரம் புடிச்சவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்துதான் இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. ஏய், ஐயோ, என்ன பண்றீங்க? அம்மா அம்மா வேண்டாம்மா, விடுங்கம்மா. அத்தை, சொன்னா கேளுங்க. அம்மா, என்ன சும்மா இரு. என்ன ஏன்டா சத்தம் போடுற? ஓ, உனக்கு அவ்வளவு ஆயிடுச்சா? இவள சொல்லணும். நல்லா தாண்டா உன்னை மயக்கி வச்சிருக்கா. இனிமே இந்த வீட்ல நாங்க இருந்தா எங்களுக்கு மரியாதை கிடையாது. பாடி போலாம். பாடி மா, கொஞ்சம் நில்லுமா. அது அவள சொல்லுடா. சரண்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம். எங்க அம்மாவை பத்தியும் எங்க அண்ணனை பத்தியும் தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படின்னா எங்க அம்மாவை பத்தி மட்டும் தப்பா பேசலாமா? என்ன சொன்னீங்க? அம்மாவா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கருவை கலைக்க சொல்றாங்க. அவங்க அம்மாவா? தாய்மனா என்னன்னே தெரியாதவங்களா ஒரு அம்மாவா? ச்சீ! என்னடி சொன்ன? சரண்யா, ஒண்ணாகாது. ஹாஸ்பிடல் போயிடு. இந்த வட்டி ரங்கநாயகி வீட்டுக்கு போலீஸோ வக்கீலோ வரக்கூடாதே. நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க வக்கீல் சார்? அத்தை, நான் இங்க லாயரா வரல, உங்க மாப்பிள்ளையே வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? அதெல்லாம் அப்போ. இப்பவும் அந்த மாதிரி நினைப்பு உன் மனசுல இருந்தா மரியாதையா சொல்றேன், வெளிய போயிடு. போறேன் அத்தை, போறேன். என் பொண்டாட்டி என் கூட கூட்டிட்டு போறேன். ஓ, இத முதலே சொல்லக்கூடாதா மாப்பிள்ள? நான் இல்லாத சமயமா பார்த்து என் பொண்ணு கூட நீங்க திருட்டுத்தனமா பேச வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏய் அம்மா, மாப்பிள்ள நம்ம பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அதுக்காக பொண்ண சட்டுன்னு அனுப்பிட முடியுமா என்ன? நம்ம சம்பிரதாயப்படி அனுப்ப வேண்டாமா? போய் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வா.